இது நம்ம மதுரை 360. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, வர வீடியோஸ் சந்தோஷமா பாருங்க. சூப்பரா எங்க தொட்டு பாரு ஓ மதராசி மദ്രാசி நை மதுரவாசி, வீரம் பிறந்த ஊரு. ஏய், நீ லவ் பண்ணல, உன் கல்ச்சி எடுத்துட்டு என் கல்ச்சி எடுத்துட்டு செத்து போயிருவேன். என் பேர் தெரியுமில, குமார், ஒக்கே குமார். சொல்லு, இல்ல வாயில வெட்டி போயிருவேன். சொல்லு, என்ன சொல்ல? லவ் பண்றேன்னு சொல்லு. கொக்கி குமார், நானும் உன்னை லவ் பண்றேன் கொக்கி குமார். ஏய், நீ லவ் பண்ணல, என் கழுத்தையும் எடுத்து உன்னையும் கழுத்து கொன்றுவேன். அப்போ நீ செத்து போ. ஏய், என்ன கிண்டலா? ஃபர்ஸ்ட் உன்னதான் கொல்லுவேன், அப்புறம் மயிறு இத கடிச்சு செத்து போயிருவேன். சொல்லு, லவ் பண்றேன்னு சொல்லு. நானும் உன்னை லவ் பண்றேன். ஏய், பயந்துட்டியா? பொம்மை கத்தி பாரு, ரத்தம் வரல. ஐயோ, ரத்தம் வந்துருச்சா? அட லூசு, உன் கைய பாருடா. ரத்தம். செத்துட்டானா? செத்து போடா நாயே. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. டேய் மச்சான், காசு கொண்டு வரலடா. டேய், நான் தரேன்டா காசு. ரெண்டு பேரும் சும்மா இருங்க, நான் கொடுக்குறேன் தானே. நான் தரேன்டா. ஏய் இருடா, நான் தரேன்டா தானே. ஏய் மச்சான், என்கிட்ட இருக்கு மச்சான். அந்த பாரு மச்சான், இருக்கு மச்சான். சூப்பரா இருடா. ஏன் தானே. டேய் டேய் ஏய் இருடா, நான் வாட்ச். டேய் வாட்ச். என்னடா வாட்ச்லாம் கொடுத்துட்டு இருக்க? என்ன இந்தானே போன் வச்சுக்கோ. டேய் போன்டா. டேய் சத்தம். போனேடா அடிக்குது. டேய் மச்சான், காசு இல்லடா. காசுலாம் மாதிரி டீ குடிக்க வர்ற நீங்க. நீ என்னடா கூப்பிட்ட? நான் கூப்பிட்டு அங்க வேணா வந்துருவியா நீங்க? நான் கொடுக்குறேன் மச்சான். டேய் இரு மச்சான், நான் கொடுக்குறேன். பர்ஸ்ல காசு இருக்கு. அப்படி இல்லைனா கூட நான் ஏடிஎம் போய் எடுத்துட்டு வரேன். நான் இருக்கும்போது நீ எப்படி கொடுப்ப? நான் கொடுக்குறேன் மச்சான். காசு என்கிட்ட இருக்கு, நான் தர்றேன். டேய் நான் ATM சொல்லி இருக்குடா, நான் எடுத்து தர்றேன்டா. டேய் ஏடிஎம் கார்டு ஏதாவது வச்சுக்கோ, நான் தரேன்டா மச்சான். நீ. ஏய் மச்சான், நீ கொடுக்குடா மச்சான். நான் இருக்கும்போது நீ எப்படி கொடுப்ப? ஏய் நான் தர்றேன் மச்சான், என்கிட்ட இருக்குடா, நான் தர்றேன்டா. இவ்வளவு லேட்டா வர? படம் போட்டுற போறாங்கடா. வா போ. ஏய் மச்சான், யாரோட படத்துக்கு போறேன்டா? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லடா. குமார் வரேன்னா நான் குமாரோட போயிட்டு வரேன். உனக்கே தெரியும் ஹவுஸ்ஃபுல். உன் டிக்கெட் மட்டும் கொடு மச்சான். இது எதுக்கிட்ட இவ்வளவு சங்கடப்படுற? நம்ம 2 பேர் டிக்கெட் இருக்கு, என்ஜாய் பண்ணு. என்ன 2 பேரும் சேர்ந்து படத்துக்கு போறதா சொன்னியா? அதெல்லாம் அவன் மட்டும் தனியா போயிட்டு இருக்கியா? அதான்ப்பா, வண்டி பெட்ரோல் போட போயிருக்கான், வந்தோடனே சேர்ந்து போறோம்ப்பா. அப்படியா? சரிப்பா சரிப்பா. அதாவது அவனாவது உன்னை விட்டுட்டு போறதாவது. என்னடா உன்னை விட்டு ஆளோட படத்துக்கு போயிட்டு இருக்கான், நீ நியூஸ்னமா டிக்கெட் எடுத்து வச்சுட்டு இருக்க. உங்க அப்பாட்ட சொல்லிக்க வேண்டியதாடா. டேய், விட்டுட்டு போன நண்பனா இருந்தாலும் உங்க அப்பாட்ட சொல்லக்கூடாது. டேய், என்ன லேட்டா வர? படம் போட்டு போறாங்கடா, வா போவோம். டேய் மச்சான், யாரோட படத்துக்கு போறேன்டா? ஆளோட போறீங்க? சரிப்பா. நீ எங்க போற மச்சான்? நான் சுடுகாடு கூட போறேன்டா. சரி நீ எங்க வேணா போ மச்சான். உன் டிக்கெட் மட்டும் கொடுத்தேன்னா படத்துக்கு போயிட்டு. டிக்கெட்? அவசரம் இரு. இந்தடா. தேங்க்ஸ் மச்சான். போயிட்டு வா. பைடா. ஏதோ 2 பேரும் சேர்ந்து படத்துக்கு போறதா சொன்னீங்க, அவன் மட்டும் தனியா போயிட்டு இருக்கியா? ஆமா, விட்டுட்டு தான் போறான். ஏதோ பொம்பளை பிள்ளை வருதா, அவனோட சேர்ந்து போறானா. ஓ மைனருக்கு இப்பயே பொம்பளை சோக்கு.
நாளை நைட்டு வாடா அத்து போடுறேன் இன்னைக்கு. எதுக்கு நைட் வரைக்கும்? இப்பயே நான் ஃபோன் போடுறேன், இப்பயே வந்துருவான். ஹலோ கதிரு, பாப்கார்னுக்கு காசு வாங்க போயிட்ட பத்தியா? ஓடியா ஓடியா வந்துருவான். கரெக்ட் இன்னைக்கு. எனக்கு ஏதாவது பழைய ஃப்ரெண்ட் இருக்காங்க நம்பாத. ஏய் இப்போ நீ எதுக்கு இங்க வந்த? யாராச்சும் பார்த்தா ப்ராப்ளம் ஆயிடும்ல. வலிச்சிச்சு. வலிச்சுச்சா? சாரி. இல்ல வலிச்சிச்சு, அதான் வந்து. சரி சரி நீ இப்போ கிளம்பு, யாராச்சும் பார்த்தா ரொம்ப ரிஸ்க். ப்ளீஸ் ப்ளீஸ் ஸ்டெஃபி, ஒரு 2 minutes நான் இருந்துட்டு போறேன். என்னால உன்னை பார்க்காம இருக்க முடியல. உனக்கு அப்படி இல்லையா? எனக்கும் தான் நீ கூடவே இருக்கணும் போல இருக்கு. ஐயோ மோமோ, நீ எதுக்கு இங்க வந்த? யாராச்சும் பார்த்தா ப்ராப்ளம் ஆயிடும்ல. இந்த மால்ல நல்லா காத்து வருதுன்னாங்க, அதான் இங்க வந்திருக்கேன். காத்து வரலையா? இவெல்லாம் பேசிட்டு இருக்காத. சரி நீ கிளம்பு, யாராச்சும் பார்த்தா நிஜமாலே ரிஸ்க் ஆயிடும். ப்ளீஸ் ஸ்டெஃபி, ஒரு 10 செகண்ட் உன் கையை பிடிச்சிட்டு போயிருந்தேன். சரி ஆனா ஏன் 10 செகண்ட்ஸ்? இல்ல அது வரைக்கும் தான் சீன் வரும், அதான். அப்படியா? 10 செகண்ட்ஸ்க்கு மேல ஆறுமுகம் வந்துடுவான். ஆறுமுகம் யாரு? இல்ல அது வந்து ஆறுமுகம் வந்து என்னோட அப்பா. உனக்கு தெரியும்ல. ஏன்னா அப்பா மரியாதைலாம் பேசுறா? அவனுக்கு அப்படி சொன்னாதானே பிடிக்கும். சரி சரி நீ கிளம்பு, டைம் ஆயிடுச்சு, அப்புறம் வந்துருவாங்க. ஸ்டெஃபி, என்ன ஆறுமுகம் வரல? இப்படி ஒளிஞ்சு நின்று எட்டி பார்த்தா எப்படி வருவான்? அப்ப நான் போறேன். டேய் எம்டிட்ட பேசிட்டேன், உன் பிளானை காமிச்சு எப்படியாவது வேலை வாங்கிடு. வாங்குது இவர் தான் உங்க ஃப்ரெண்டா? ஆமாம் சார். சரி உட்காரு. இருக்கட்டும் சார். உட்காருப்பா, சும்மா உட்காருங்க. அவங்க கொடுக்குற ஆஃபர்ல உங்களால ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுக்க முடியுமா? நான் ஒரு பிளான் ரெடி பண்ணீங்க சார், பட் நீங்க ஆஃபர் பண்ண அமௌண்ட் அதை முடிக்க முடியுமா எனக்கு தெரியல. இருந்தவர்கிட்ட பாருங்க சார். இருக்கட்டும், உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் கொடுங்க பார்ப்போம். நல்லா இருக்கு. ஆல் தி பெஸ்ட். பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க. 3ஆம் ஜாயின் பண்ணுங்க. நாங்கள் கொடுக்குற ஆஃபரில் உங்களால் ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுக்க முடியுமா? நான் ஒரு பிளான் ரெடி பண்ணியிருக்கேன், பட் நீங்க சொன்ன ஆஃபர்ல அதை முடிக்க முடியுமா எனக்கு தெரியல. இருந்தா என் பிளானை பாருங்க. சார், நீங்க என்ன யோசிக்கணும்னு எனக்கு தெரியும் சார். என்னடா மோட்டர் ரூம் இருக்கே, சிவில் பிரச்சனை எப்படி கட்டணும் தானே நினைக்கிறீங்க. என் நண்பே மெக்கானிக் இன்ஜினியர், அவன் கிடைக்கும் சார். அப்போ நீ சிவில் இன்ஜினியர் இல்ல சார். என்னோட பிளான் என்ன சார் தப்பு இருக்கு? என்ன வீட்டு பின்னாடி மழை இல்ல, சில திட்டத்தினால குறைஞ்சி எடுத்துட்டாங்க. மற்றபடி என்னோட பிளான்ல நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் நான் மென்ஷன் பண்ணிக்கல சார். சரியா ரீசன் சொல்லுங்க, நான் வெளியே போறேன். சரியான ரீசனு. இன்டர்வியூ வந்திருக்க, டையே கட்டல, நீ எல்லாம் இப்படி பில்டிங் கட்டுவ? சரியான ரீசன் தானே? இப்ப கிளம்பு. என் பிளானை ரிஜெக்ட் பண்ணிட்டல, என்ன வெளியே போன்னு சொல்லிட்டல. ஆனா இதெல்லாம் நினைச்சு நான் மூலையில ஒரு ஓரமா உட்காந்துருப்பேன்னு நினைக்கிறியா? இந்த மூலையை யூஸ் பண்ணி நீ வேணான்னு சொன்ன இதே பிளான்ல நான் 2 மாடி 3 மாடி 4 மாடி. டேய் நல்லா மூஞ்சிய பாக்குற, பில்டிங் போதுல பில்டிங்க பாரு. 2 மாடி 3 மாடி 4 மாடி கட்டல, கட்டுவேன். எனக்குள்ள இருந்த இன்ஜினியர் பிகேவை டைப் தட்டி எழுப்பிட்டல. இப்பயே போடலாம் ஃபேன்சி ஸ்டோருக்கு பில்டிங் பிளாக்ஸ் வாங்க. ஏன் கதிர், இந்த மாதிரி உங்ககிட்ட ஏதாவது பிளான் இருக்கு? இல்லை சார், அக்காவுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் தான் சார் வீடு கட்டுற பிளான்லாம் வச்சிருக்கேன். டேய் இந்த பிளான் பண்ணி நான் 3 பில்டிங் கட்டணும், நீயே வச்சிருக்க புரா. பிகே சார், பிகே அடா கதிரு, என்னடா சார் நாளைக்கு ஒரு இன்டர்வியூ போறேன். சரிடா, ஒரு நல்ல ட்ரெஸ் இருந்தா கொடுங்க சார், போட்டு போயிட்டு வரேன். டேய் இதுலடா இருக்கு, வாடா வாடா, உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கோ. யோகி இவ்வளோ ட்ரெஸ் இருந்தா டெய்லி இன்டர்வியூ போவேனே. டேய் இதுலடா இருக்கு, வாடா பாரு, உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கோ. அந்த ப்ரௌன் வந்து நாளைக்கு எனக்கு வேணும். நீ வந்து செக் செட் எடுத்துக்க. என்னடா என்னடா வேணாமா? சரி அப்ப அந்த மாதிரி போ, ஓடியா. ஏய் வாடா, ஏய் வாடா, அமையா வாடா. இந்த பாரு, உனக்கு என்ன சட்டை வேணுமோ எடுத்துக்கோ. என்னடா இதை வந்து கட்டிக்கிட்டு இருக்கா? ஏய் இதை விட்ட ஒரு மாடி இல்லடா, ஒழுங்கா இதே யூஸ் பண்ணிக்கூடா. ஆண்டி நான் இல்ல, இந்த இவன் தான் ட்ரெஸ் கேட்டான்.